அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான விரிசல் வெளிப்படையாக வெளிப்பட்ட நிலையில் அதற்கு உள்ளூர் அரசியலே காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. அமைதியாக இருந்த அதிமுக கூடாரத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பங்களிப்பை பாராட்டி பிப்ரவரியில் நடந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்காத போது சலசலப்பு ஏற்பட்டது. கட்சியை நிறுவிய எம்ஜிஆர் மற்றும் 4 முறை முதல்வர் பொறுப்பு வகித்த ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் மேடையில் வைக்கப்படாததால் தான் பங்கேற்கவில்லை என செங்கோட்டையன் விளக்கமளித்தார். அதுவரை நீருபூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருந்த பிணக்கு படிப்படியாக வெளிப்படத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் கட்சி நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடுவதையும் செங்கோட்டையன் தவிர்த்தார். பின்னர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவிலும் திருமண நிகழ்வில் எடப்பாடியை சந்திப்பதை தவிர்த்தார். இச்சூழலில் சட்டப்பேரவையிலும் பாராமுகமாகவும் தவிர்க்கும் விதமாகவுமே செங்கோட்டையன் இருந்து வருகிறார். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அவை நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதும் செங்கோட்டையன் தனியாக புறப்பட்டு சென்றார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது செங்கோட்டையனிடமே கேளுங்கள் என்றார். இந்த பனிப்போருக்கு பின்னணியாக உள்ளூர் அரசியலே காரணம் என கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் பரிந்துரை செய்த சண்முகவேல் என்ற நபர் தோல்வி அடைந்ததற்கு காரணம் அந்தியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EMR ராஜாதான் என்று செங்கோட்டையன் கருதுகிறார். இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த முறை மட்டும்தான் தோல்வியை நாம் தழுவி இருக்கிறோம். அதற்கு சில துரோகிகள் காரணம். அதை எதற்காக சொல்லி சொன்னால் அது அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்கள். மேலும் உள்ளூர்காரரான முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் தொடர்பாகவும் உள்ளுக்குள் பிரச்சனை புகைந்து கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது. செங்கோட்டையன் நிகழ்ச்சிகளில் அந்தியூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் EMR ராஜா பங்கேற்று வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான KC கருப்பணன் நிகழ்ச்சியில் அதிகம் பங்கேற்க தொடங்கினார். செங்கோட்டையனின் நிகழ்ச்சிகளை புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சியில் இருந்து படு சீனியரான செங்கோட்டையனை ஆலோசிக்காமல் படிப்படியாக மாவட்டம் தொடர்பான பல முடிவுகள் எடுக்கப்பட்டதும் அவரது கோபத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்தியூர் பகுதியில் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு பதவி பரிந்துரை செய்யும் பொழுது தட்டிக்கடிக்கப்படுவதற்கு பின்னணியில் EMR ராஜா மற்றும் கருப்பணன் இருப்பதாக செங்கோட்டையன் கருதுவதும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் ஒற்றுமையாக இருப்பதாகவும் தங்களுக்குள் பிரிவு இல்லை என்றும் விளக்கமளித்தார். எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் எப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பாது. எனினும் உட்கட்சி பூசலை திசை திருப்பவே சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது.